வணக்கம் மக்களே. வானத்தை போல மனம் படைத்த மன்னவன் கேப்டன் விஜயகாந்தின் 2வது நினைவு தினம் இன்று. நினைவிடத்தில் அஞ்சலி. தமிழ் சினிமா மற்றும் அரசியல் களத்தில் தனக்கென தனி முத்திரை பதித்த கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. ஈகை குணம் கொண்ட அந்த மாமனிதரின் நினைவலைகள் இன்றும் தமிழக மக்கள் மத்தியில் நீங்காமல் நிலைத்திருக்கின்றன. மதுரை மண்ணில் விஜய் ராஜாவாக பிறந்து சினிமாவில் விஜயகாந்தாக உருவெடுத்தார். நிறத்தை காரணம் காட்டி வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது தனது உழைப்பால் உயர்ந்தார். 1984ஆம் ஆண்டு ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து எவராலும் மறக்க முடியாத சாதனையை செய்தார். அவரது 100வது படமான கேப்டன் பிரபாகர் மாபெரும் வெற்றி பெற்று அவருக்கு கேப்டன் என்ற நிரந்தர பெயரை தேடித்தந்தது. நடிகர் சங்கம் கடன் சுமையில் தத்தளித்த போது அதன் தலைவராக பொறுப்பேற்று சிங்கப்பூர், மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கடனை முழுமையாக அடைத்தார். நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து அவர்களது வாழ்வில் விளக்கேற்றினார். இன்றும் திரைத்துறையினர் அவரை அன்னமிட்ட கைகள் என்று போற்றுகின்றனர். உடல்நலக் குறைவால் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி அவர் மறைந்தார். அவரது கலை மற்றும் பொது சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது. இன்று விஜயகாந்தின் 2வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த், அவரது மகன்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது.